கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் ஏதோ ஒரு பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? பொல்லாத மனிதர்கள் என்னை அழித்து விடுவார்களோ, அவர்கள் என்னை குறித்து சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் கூட இப்படிப்பட்ட பயத்தோடு இருக்கின்ற உங்களை பார்த்து நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கின்றார். எரேமியா 39 அதிகாரம் 17 நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி போயிருக்கின்றீர்களோ, அந்த காரியங்களையும் அந்த மனிதர்களுடைய கரங்களிலும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று உங்களுக்காக அவர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை சத்தியமுள்ளதா இருக்கின்றது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கின்றது. ஏதோ ஒரு வார்த்தையை அவர் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து செல்லுகின்றவர் அல்ல. பிரியமானவர்களே, நிச்சயமாய் அவர் இந்த வார்த்தையின்படியே உங்களை மனிதர்களுடைய கரங்களிலே இனி ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்படியே நம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். பிரியமானவர்களே, ஆகையால் மனிதர்களை குறித்தும் உலகத்தில் காணப்படுகின்ற பொல்லாத காரியங்களை குறித்தும் அழிந்து போகக்கூடிய கிரியைகளை குறித்தும் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, பயந்து போய் அதிலே நிலைத்து நின்று விடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் உலக பிரமாணமான காரியங்களிலே மூழ்கி விடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே மாத்திரம் எப்பொழுதும் ஸ்திரப்பட்டு நிற்க பார்ப்பீர்களே. ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் இன்று உங்களை ஜனங்களுடைய கரங்களுக்கு தப்புவித்து காத்து கொள்ளுவார். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களை குறித்து பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை முன்னேற விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த மனிதர்களுடைய கருத்தில் உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகையால் ஒரு நாளும் மனிதர்களை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் பயந்து நீங்கள் எல்லா விதமான தீமையான காரியங்களையும் விட்டு விலகி நன்மை செய்கிறதற்கு மாத்திரம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜனங்களுடைய கரங்களில் இருந்து உங்களை எல்லா விதமான தீமையிலும் இருந்து தப்புவித்து அவர் உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு வார்த்தை பேசினதினால் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிடுமோ, அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு மாறிவிடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நாளும் மனிதர்கள் பேசுகின்ற வீணான வார்த்தைகளை குறித்து பயப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகையால் இன்றைக்கு மனிதர்கள் பேசின வார்த்தைகளையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற மனிதர்களையும் உங்களுக்கு பொல்லாத காரியங்களை செய்ய நினைக்கின்ற மனிதர்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சத்துருவாய் நின்று கொண்டிருக்கின்ற மனிதர்களையும் கூட கர்த்தர் உங்களுக்குள்ளே சமாதானமாகும்படி செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். அதற்காக தான் நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. நாம் பயமின்றி சுகமாய் சந்தோஷமாய் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனை நம் ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் கர்த்தர் கொடுத்த ஜீவனை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருக்குள்ளே நீங்கள் பயப்படாதபடிக்கு நிலைத்திருங்கள். பிரியமானவர்களே, உலக பிரமாணமான காரியங்களையும் பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகளையும் குறித்து ஒரு நாளும் கவலைப்படவே படாதிருங்கள். கர்த்தரை மீறி ஒன்றும் உங்களை தொட முடியாது. கர்த்தரை மீறி சத்துருவானவன் தன்னுடைய கரங்களை உங்கள் மீது வைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்ற உங்களை ஒருவராலும் பறிக்க முடியாது. ஆகையால் உங்களுடைய முன்னேற்றங்களையும் ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்று நீங்கள் பயப்படுகின்ற மனிதர்களுடைய கரங்களுக்கு கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை நீங்கள் நினைத்து
அவர்கள் செய்கின்ற காரியங்களை எண்ணி பயப்படாதபடிக்கு நீங்கள் கர்த்தர் ஒருவருக்கே பயந்து நடப்பீர்களானால், கர்த்தர் ஒருவருக்கே பயந்து தவறான வழிகளை விட்டு விலகி நல்ல வழிகளிலே செம்மையான பாதைகளிலே இன்று நடப்பீர்களே ஆனால், மற்றவர்களை மன்னித்து அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு அவர்களுடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடாதபடிக்கு அவர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாகவும், அவர்களோடு கூட நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் நீங்கள் பேசி மகிழ்ந்திருக்கும்படியாகவும் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆகையால் கர்த்தர் ஒருவருக்கே எப்பொழுதும் பயந்து நடவுங்கள். உலக பிரமாணமான காரியங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். அதை நினைத்து நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்தும் போய்விடாதிருங்கள். கர்த்தருக்குள் மாத்திரம் பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.